வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கடந்த 3 வருடங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடந்த போராட்டங்கள் மறக்க முடியாததாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். முக்கியமா மனதளவில் நிறைய நொடிஞ்சு போனீங்க. மனதளவில் நீங்க நிறைய உடைஞ்சு போனீங்க. அன்பை கொடுத்துட்டு பாசத்தை கொடுத்துட்டு கருணையை கொடுத்துட்டு அதனால நிறைய ஏமாற்றத்தை உங்களுக்கு கடவுள் தந்தாருன்னு தான் சொல்லணும். எவ்வளவு நாள் தான் எங்களாலையும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும், எவ்வளவு தான் சகிப்பு தன்மையை வச்சுட்டு நாங்களும் இருக்க முடியும்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. இரக்க குணம் அதிகமா இருக்கிறதாலேயோ என்னவோ தெரியல, கடந்த காலத்துல நிறைய வழி வேதனைகளை அனுபவிச்சீங்க அப்படிங்கறத கூட யாராலையும் மறுக்க முடியாதுங்க. அதைவிட ரொம்ப முக்கியமா சனி பகவான் தற்போது அர்த்தாஷ்டம சனியாக இருந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார் என்று தான் கூற வேண்டும். இந்த கிரக நிலையால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கடுமையா அஃபெக்ட் பண்ணுச்சு. குறிப்பா உங்களோட பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்பட்டது. இதனால் தான் நிறைய நம்பிக்கை துரோகம், நிறைய மனசஞ்சலங்கள், நிறைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் மிக கடுமையாக சந்திந்த ராசிகளில் விருச்சிகம் ராசி முதன்மையாக இருக்கின்றது. அர்த்தாஷ்டமத்தில் ஒரு மனிதனுக்கு சனி இருந்துச்சுன்னா வனவாசத்துக்குரிய ஒரு வாழ்க்கைதான் கடந்த காலத்துல நீங்க வாழ்ந்தீங்க. எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா அல்லது எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு கூட போயிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இடைஞ்சலுக்கு மன்னிக்கவும். தயவு செய்து சேலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை பார்க்கவும். சிலருக்கு கடவுள் புண்ணியத்தில் என்னதான் சந்தோஷத்தை கொடுத்தாலும் நிம்மதியை கொடுத்தாலும் சிலருக்கு மனரீதியான உளைச்சல்களும் உடல் ரீதியான உளைச்சல்களும் பல பேருக்கு இருந்து வந்தது அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாதுங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆல்ரெடி நடந்து முடிந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் ராகு கேதுக்கள் நன்மை தரும் இடங்களான 11 மற்றும் 5ஆம் இடங்களுக்கு சென்றுவிட்டனர். இனிமேல் ராகு கேதுவால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அதேபோல் வருகின்ற குரு பெயர்ச்சியின் மூலம் குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்க இருப்பதால் சனியால் ஏற்படும் கஷ்டங்கள் அனைத்தையும் குரு பகவான் போக்குவார் என்று நிச்சயமாக சொல்லலாம். இதனால் தற்போது நடந்து கொண்டிருக்கும் கெடுபலன்கள் அப்படியே குறையும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 3 வருடங்களுக்கு உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பதற்கு உண்டான அனைத்து வழிகளையும் தற்போது கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்று நிச்சயமாக சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களின் குணங்களை பார்க்கும் பொழுது மிகவும் சுறுசுறுப்பு உடையவர்களாகவும் எதையும் நேருக்கு நேர் பேசும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த தடங்கள் வந்தாலும் எடுத்த காரியத்தை முடிக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு பொதுவாகவே இரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. உடல் அளவில் மெல்லியவர்களாக காணப்படும் இவர்கள் உறுதியான உடல், கம்பீரமான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். எப்போதும் சத்தான சுவையான உணவுகளை உண்ணவே விரும்புவார்கள். உணவு மற்றும் உடை விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்துவார்கள். இரகசியங்களை பாதுகாக்கும் இயல்புடையவர்களாக இருப்பார்கள். பார்ப்பதற்கு அமைதியான தோற்றம் காணப்பட்டாலும் கோபம் வந்துவிட்டால் வார்த்தைகளை விட்டுவிடுவார்கள். இவர்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதனை தேற்றிக் கொண்டு விடாமுயற்சியுடன் முன்னேறக்கூடியவர்கள். பசியினை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், வெள்ளை மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அன்பு, பண்பு, பாசம் மிகுந்தவர்களாக காணப்படுவார்கள். அதிகளவாக பேச மாட்டார்கள். ஆனால் சுருக்கமாக நேர்த்தியாக பேசுவார்கள். உண்மையாக இருப்பார்கள். மிகச்சிறந்த அறிவாளிகளாக விளங்குவார்கள். ஆடம்பரங்களை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். உணவு பிரியர்களாகவும் இருப்பார்கள். மனித நேயமும் நியாய உணர்வும் வாய்க்க பெற்றவர்கள். இனிய சுபாவமும் அழகான தோற்றமும் இருப்பதனால் அனைவருக்கும் இவர்களை பிடித்துவிடும். உணர்ச்சிகளை பெரிதாக வெளிக்காட்ட மாட்டார்கள். மேலும் பிறர் கூறுகின்ற அறிவுரைகளை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். தங்களது சொந்தமான முடிவுகளையே இவர்கள் செயற்படுத்துவார்கள். தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாமல் இறுதி வரை முயற்சி செய்து அதில் வெற்றி பெறும் இயல்பு உடையவர்களாக இருப்பார்கள். பயணங்களை விரும்பும் இவர்கள் அதற்காகவே பணம் சேர்ப்பார்கள். சமூக சேவைகளில் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு உண்டு.
மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்வதிலும் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு உள்ளது. இவர்களது ஆரம்பகால வாழ்க்கை கடினமானதாக இருந்தாலும் பிற்காலத்தில் சிறப்பான வாழ்வை பெறுவார்கள். பொருளாதார ரீதியாக தாராளமான பணவரவு உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இதனால் எடுத்த காரியங்களை வெற்றியுடன் முடிப்பார்கள். மிகவும் தைரியமான இவர்கள் எந்த விஷயத்தையும் நேருக்கு நேராக பேசக்கூடியவர்கள். கல்வியை பொறுத்தவரையில் அதில் ஆர்வம் உடையவர்களாக அதில் சிறந்தும் விளங்குவார்கள். இவர்கள் சிந்தனை திறன் மிக்கவர்கள், எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். கற்பனை திறன் உடையவர்களாக இருப்பார்கள், அனைத்து விஷயங்களிலும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். எப்போதும் சுதந்திரமாக வாழ்வதனையே இவர்கள் விரும்புவார்கள். இவ்வாறு பலவகையான தனித்துவங்களை கொண்டமைந்து காணப்படுவார்கள். சரிவாங்க விருச்சிகம் ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை இதுவரை எதிரிகளால் இருந்த தொந்தரவுகளை சமாளிக்க கடந்த காலங்களில் பணம் விரயமானது. இந்த ஆண்டில் நிலை மாறப்போகிறது. நீங்கள் எதையும் எதிர்கொள்ளும் துணிவையும் தைரியத்தையும் பெறுவீர்கள். முடிவெடுக்காமல் இருந்த விஷயத்தில் ஒரு சுமூகமான முடிவை காண்பீர்கள். சமுதாயத்தில் உயர்ந்தோரின் பார்வை உங்கள் மீது படும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உடலில் ஏற்பட்ட உபாதைகள் நீங்கி மிடுக்குடன் நடப்பீர்கள். உங்களை உதாசீனம் செய்த உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவ முன் வருவார்கள். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டேனும் காப்பாற்றி விடுவீர்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். பல ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வீர்கள். புதிய உறவு முறைகள் ஏற்பட்டு மனதில் மகிழ்ச்சி நிறையும். கர்வத்தினால் எவரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். வம்பு வழக்குகளில் விட்டுக்கொடுத்து சமரசமாக முடித்து கொள்ளவும். உங்கள் செய்தொழிலை விரிவுபடுத்த எந்த குறுக்கு வழியையும் நாட வேண்டாம். சிறிய கௌரவ பிரச்சினைக்காக நண்பர்களுடன் மனக்கசப்புகள் உண்டாகும். பயணங்கள் ஓரளவு நன்மையே தரும் என்பதால் அனாவசிய பயணங்களை தவிர்க்கவும். மற்றபடி செய்தொழிலில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும். மேலும் செய்தொழிலை வேறு ஊருக்கு மாற்றுவீர்கள். வங்கிகளிடமிருந்து தேவையான நேரத்தில் தேவையான கடன் கிடைக்கும். உங்கள் உடல் உழைப்பு அதிகரிக்கும். முக்கியமான காரியங்களை தனித்து நின்றே செயல்படுத்தவும். நண்பர்களிடம் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி பெற்றோர் பெருமைப்படத்தக்க வகையில் குடும்பத்தில் உங்கள் அணுகுமுறை இருக்கும். குடும்பத்தாருடன் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து பழகவும். அவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட்டு மாட்டிக்கொள்ள நேரிடலாம். அசையாச் சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்று லாபமடையும் ஆண்டாக இது அமைகிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். எனவே பொறுப்புகளை உணர்ந்து சிறப்பாக பணியாற்றவும். அலுவலகத்தில் பல சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் தேவைக்கேற்ப ஒத்துழைப்பு தருவார்கள். அவசரப்படாமல் நிதானத்துடன் செயல்படுங்கள். வியாபாரிகளுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். வருமானம் நல்லபடியாக வரத் தொடங்கும். ஆனாலும் பழைய பாக்கிகளை சிரமத்துடன் வசூலிப்பீர்கள். மற்றபடி புதிய முயற்சிகள் பலனளிக்கும். மொத்த விலைக்கு பொருட்களை வாங்கும்போது அவற்றுக்கு சிறிது கூடுதல் பணம் கொடுக்க நேரிடும். எனவே சூழ்நிலைக்கு தகுந்தவாறு விலையை கூட்டியோ குறைத்தோ பொருட்களை விற்பனை செய்யவும். பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனாலும் உற்றார் உறவினர்கள் அனுகூலமாக இருக்க மாட்டார்கள். அனாவசிய பேச்சுகளை தவிர்க்கவும். தெய்வ வழிபாட்டில் மனதை செலுத்தி நிம்மதியடையுங்கள். புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணத்தை தவிர்க்கவும். நிர்வாகத்தாலும் உயர் அதிகாரிகளாலும் இடப்படும் கட்டளைகளை கவனமுடன் செயல்படுத்தி வேலையை செய்து முடிப்பீர்கள். அதனால் பதவி உயர்வு வந்து சேரும். தொழில் சிறக்க வேலை தெரிந்த மற்ற பெண்களையும் கூட்டு சேர்த்துக் கொள்ளலாம். கையில் நிறைவான பணம் கிடைக்கும். அனைத்து தரப்பினரிடமும் நற்பெயர் வாங்கும் வகையிலான செயல்களை செய்வீர்கள். உங்கள் பெயரில் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. கணவனின் ஆயுள் பலம் அதிகரிக்கும். மன அமைதியையும் தெய்வ அனுகூலத்தையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகளுக்கு நீங்கள் சேமித்து வைத்த பணத்தை கொடுத்து உதவுவீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள். கடுமையாக முயற்சி செய்து எல்லா தடைகளையும் உடைத்து வெற்றிவாகை சூடுவீர்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். விளையாட்டில் வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் தானாகவே கிடைக்கும். அவற்றை முடித்து கொடுத்து நற்பெயர் வாங்குவீர்கள்.
மற்றபடி உங்கள் செயல்களை சிறிய முறையில் திட்டமிட்டு செய்யவும். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இன்று எது முக்கியமோ அதை செய்ய முற்படுங்கள். உங்கள் துறையில் உள்ள நுணுக்கங்களை அறிந்து வைத்துக் கொள்வீர்கள். அவற்றை தகுந்த சமயத்தில் உபயோகித்து வெற்றி பெறுவதற்கு ஏதுவான சூழ்நிலை உண்டாகும். இதனால் பாராட்டுகளும் கௌரவமும் கிடைக்கும். இந்த ஆண்டு உழைப்பை கூட்டிக் கொண்டு செயல்படவும். மற்றபடி புதிய வாய்ப்புகள் தடங்கல் இல்லாமல் வந்து கொண்டிருக்கும். ரசிகர்களின் ஆதரவுடன் சில பயணங்களை செய்வீர்கள். அரசியல்வாதிகள் தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்வீர்கள். எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலும் அவர்களின் மீது ஒரு கண் வைத்திருக்கவும். கட்சித் தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளவும். சச்சரவுகளில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் மனோதைரியம் அதிகரிக்கும். எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும். எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும். எல்லா தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பார்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்வாக திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன் தரும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும். பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தி தரும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்த தகராறுகள் நீங்கும். பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் கோவிலுக்குச் சென்று காலையில் 3 முறை வலம் வரவும். சிறப்பான கிழமைகள்: திங்கள் வெள்ளி. அனுகூலமான திசைகள்: தெற்கு தென்கிழக்கு வடமேற்கு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. அதிர்ஷ்ட திசைகள்: கிழக்கு வடக்கு. செல்ல வேண்டிய தலம்: திருச்செந்தூர் மதுரை திருவெற்றியூர். சொல்ல வேண்டிய மந்திரம்: தினமும் கந்தசஷ்டி கவசம் சொல்லவும்.